சிங்கமும் நரியும் நான் தான் ராஜான்னு மோதிக்கிட்டப்போ, அந்த காட்டையே நம்பி வாழ்ற மத்த ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்து அந்த பசுமாட்டையே புதிய ராஜாவாக்கிட்டாங்க. இப்ப அந்த பசுமாடா இருந்த புலி ராஜாவானதுல, இந்த சிங்கமும் நரியும் சீக்கிரமே இந்த காட்ட விட்டு துரத்தப்பட போகுதுன்னு எல்லா விலங்குகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க என்னதான் தந்திரம் பண்ணாலும், பசுமாடு ராஜாவாகிறதை யாராலயும் மாத்த முடியாது. பசு என்னைக்குமே தன் கன்றுக்குட்டிக்கு மட்டும் பால் தர்றதில்ல. தன்னை நம்பியிருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் வாரி வழங்குது. அந்த பாசமான பசு, எதிரிகளுக்கு மட்டும் புலி. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பசுமாடு புலியா மாறி, எதிரிகள இந்த காட்ட விட்டே ஓட ஓட விரட்டப் போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. கதை முடிஞ்சுதுங்க. ஆனா இது வெறும் காடு சம்பந்தப்பட்ட கதை மட்டும் இல்ல. இந்த கதையில வர்ற அந்த கெழசிங்கம் யாரு? அந்த தந்திரமான நரி யாரு? அந்த புதிய ராஜாவான பசுமாடு யாரு? அப்புறம் அந்த கருடன் யாருன்னு உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். யார் யாருன்னு சரியா தெரிஞ்சவங்க, உடனே கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்றவங்க யாருன்னு பார்ப்போம். சங்கு ஓசை, இது சாமானியன் குரல்.